விஜய் பக்கம் தாவ துடித்த காங்கிரஸ், முட்டுக்கட்டை போட்ட திமுக, பின்வாங்கிய ராகுல் காந்தி. தமிழக அரசியலில் ஒரு பக்கம் இளம் தலைமுறையின் கவனம் முழுவதும் விஜயை நோக்கி திரும்பி இருக்கிறது. மாற்றம் வேண்டும் என்ற மனநிலை சில வாக்காளர்களிடையே தெளிவாக தெரிகிறது. ஆனால் அரசியல் என்பது வெறும் எதிர்பார்ப்புகளால் மட்டும் நகரும் விளையாட்டு அல்ல. அமைப்பு, பலம், நிலையான வாக்கு வங்கி மற்றும் சரியான கூட்டணிகள், இந்த மூன்றும் தான் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரகங்கள். இதுதான் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் மிக நுணுக்கமாக புரிந்திருக்கின்றன. திமுக நீண்ட காலமாக காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேசிய அரசியலில் பல மாநில தலைவர்களுடன் தொடர்புகளை வைத்திருக்கிறது. இந்த சமநிலையை பயன்படுத்தி புதிய அரசியல் சக்திகளை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக காங்கிரஸை கட்டுப்படுத்தும் அரசியல் ஆட்டம் நடக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதாவது, ஒரு பக்கம் காங்கிரசுடன் உறவை தொடர்ந்து கொண்டு மறுபக்கம் காங்கிரஸை விரும்பாத மாநில தலைவர்கள் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அரவிந்த் கெஜ்ரிவால், சிவசேனா போன்ற தலைவர்களுடன் நெருக்கமாக இருக்கும் திமுக, இவர்கள் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக காய்களை நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் தன்னுடைய ஆட்டத்தை திமுக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஆடும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இங்கே மிக முக்கியமான கேள்வி ஒன்று எழுகிறது. காங்கிரஸ் உண்மையிலேயே விஜய்க்கு ஆதரவு தருமா? அப்படி நடந்தால் அது தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலையை உருவாக்கும். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பிளவு ஏற்படும் அபாயமும் உருவாகும். அந்த சூழ்நிலையில் திமுக தேசிய அளவில் மாற்று கூட்டணி அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இறங்கலாம். அதாவது, காங்கிரஸை மையமாக கொள்ளாத புதிய அரசியல் வட்டத்தை தேசிய அளவில் திமுக உருவாக்கும் சாத்தியம் இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடையும் வாய்ப்பும் உள்ளது. இந்த மாதிரியான நகர்வுகள் காங்கிரஸ் டெல்லி தலைமைக்கு ஒரு மறைமுக சவாலாக மாறும். அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் பதவிக்காக விஜய் பக்கம் காங்கிரஸ் சென்றால் தேசிய அளவில் காங்கிரஸ் காணாமல் போய்விடும் சூழல் உள்ளது. இது இன்னும் ஆரம்ப கட்டம்தான். ஆனால் வரும் நாட்களில் யார் யாருடன் கைகோர்க்கிறார்கள், யார் யாரை எதிர்க்கிறார்கள், இதுதான் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகிறது. ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், விஜயின் வருகை அரசியல் மேடையில் அலைகளை எழுப்பிவிட்டது. ஆனால் அந்த அலை அவரை கரை சேர்க்குமா அல்லது எதிர்நீச்சலாக மாறுமா என்கிற கேள்வி ஒருபுறம் இருக்க, காங்கிரஸ் கட்சி துணை இல்லாமலேயே விஜய் ஆட்சி அமைக்கும் சூழல் அவருக்கு உள்ளது. அதிமுகவுடன் விஜய் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில், ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை சுமூக முடிவு எட்டப்பட்டால் யாருடைய ஆதரவும் இல்லாமல் அதிமுக என்கிற ஒரே கட்சி ஆதரவுடன் விஜய் அடுத்த 5 வருடம் ஆட்சியை நடத்தி முடித்து விடுவார். மேலும் தேசிய அளவில் அடையாளம் தெரியாமல் உருவெடுத்து உள்ள காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு கிடையாது. ஒருவேளை தேசிய அளவில் பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணியை விஜய் வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உருவாக்க முயற்சி மேற்கொள்ளலாம். இது திமுகவை தேசிய அளவில் ஓரம் கட்டும் முயற்சியாக கூட அமையலாம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.